பாருங்க, விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள். அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். மோசேயினுடைய பிரமாணம் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இயேசுநாதர் கல்லெறிந்து கொன்றாரா? கல்லெறிந்து அவர் கொன்றிருந்தால் மோசேயின் பிரமாணத்தை நிறைவேற்றியிருப்பார். ஆனால் அவருக்கு இயேசுன்னு பேர் வைக்க வேண்டியதில்லை, வேற பேர் வச்சிருக்கலாம். கொலகார சாமின்னு என்ன செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? கொலகார சாமின்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனால் என்ன பேர் வச்சாங்க? இயேசுன்னு பேர் வச்சாங்க. இயேசுன்னா என்ன அர்த்தங்க? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு அர்த்தம். ரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர். அப்போ பாவிகளை காப்பாற்றுகிறவர் தான் இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்? பாவிகளை ஆண்டவர் வைக்கவே கூடாது. எப்படிங்க? பாவிகள் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் வைக்கவே கூடாது. என்ன செஞ்சிடணும்? கொன்றுணும். ஆனால் இயேசுநாதர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். அப்போ கொன்றிருந்தா பாருங்க, கொன்றிருந்தா அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிருக்கும். புரிஞ்சுதுங்களா? கொன்றிருந்தார்னா அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்திரியோட நீங்க பாவம் செய்யாதவங்க முதல்ல கல்லெறியணும். எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. இயேசுநாதர் சொன்னார், நானும் உன்னை நியாயந்திருக்கல, இனிமேல் பாவம் செய்யாதே போன்னு சொன்னார். பிரளயிலே சொல்லுங்களேன். அதுதான் ரட்சகர். அப்போ எல்லா மக்களும் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவது, ரட்சிப்பது தான் கர்த்தருடைய திட்டம்.